இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? MTN சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீரியல் கொடுமைகள். இதையே வச்சு ஏய் வந்துல சீரியல் ட்ரோலாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல கண்டிப்பா சீரியல் எல்லாமே டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. சம்பவம் ஃபர்ஸ்ட் சீரியல். இப்ப ஒரு சீரியல் கூட பாக்குறது இல்ல. ஓஹோ தாலியாது அவளுக்கே தெரியாம ஒரு பதட்டத்துல தாலி கழுத்துல போட்டாங்க. என்ன யாரு இது? பக்காவா பிளான் பண்ணி தான் போட்டிருக்கான். ஏதாவது ஒரு பாட்டிமா அப்படி கூப்பிட்டு போட்டிருந்தா சரிங்களா? இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவரு தெரியாம ஒரு கேள்வி கழுத்துல தாலி நீ சொன்னதே அப்படியே கல்யாணம் தான் கல்யாணம் தான் இருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. அடுத்து என்னன்னா கல்யாணம் தான். நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசட்டுமா? உங்க வீட்டுல வச்சுக்கலாமா இல்ல எங்க வீட்டுல வச்சுக்கலாமா? அந்த பொண்ணு பேசுதா? புரியல. யாருங்க ஃபர்ஸ்ட் டைம் தான். இந்த விஷயத்துல நார்த் இந்தியன் செலவு பரவாயில்ல. அப்படியா? கேவலமா இருக்க மாட்டானுங்க. இவங்க யாரு? இதோட மோசம். அப்படியா? ஐயோ வச்சுட்டாருப்பா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்படி வச்சாலே அவ்வளவுதான், கல்யாணம் ஆயிட்டு. அதான் அங்க இது இப்படிதான் இருக்கும். பொட்டு நெத்தியில வச்சுட்டாலே அவ்வளவுதான். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. சாக்கடிக்குது. சரி சரி அப்புறம் அப்படியே பாத்துக்கிட்டே இருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஷாக்கா வருது. அதுக்குள்ள மண்டையை போட்டுருவாரு. எல்லாருக்கும் ஷாக் அடிச்சது கூட பரவாயில்ல. ஆனா அதுக்கு குடுக்குறீங்க பாருங்க ஷாக்கிங் ரியாக்ஷன். நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் முடியும் காமிச்சிடணும். ஒருத்தரும் போய் காப்பாற்ற மாட்டேங்குது. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? என்ன பண்ணுடா இருக்கீங்க அப்படின்னு என்ன போட்டாரு? ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மட்டும் ஒருவேளை அவன் செத்தா கூட ஷாக் அடிச்சு செத்துக்க மாட்டான்டா. நீங்க கொடுத்த ஷாக்கிங் ரியாக்ஷனால செத்துப்பான். அவன் எங்க செத்தான்? நீ தான் சாக அடிச்சு விட்டீங்க. ஒன்னு ரெண்டு குடுக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவா? இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு ரியாக்ஷன். இன்னுமா இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அடப்பாவில. கருத்தை காப்பாத்துறாங்களா இல்லையா தெரியலையா? அடுத்தது தொடரும் போட்டோம். அடுத்த நாளும் இழுப்பானு. அதுதான் நடக்கும். ஆஹா சரி சரி. அங்க ஒரு பொண்ணு ஓடிச்சு இதுக்கு முன்னாடி. அதான் ஏன் இது தப்பு குடிசலுக்கு நமக்கு காப்பிரைட் வந்துற போகுது. நான் காப்பி கொடுத்துறேன். ஷாக்கிங் ரியாக்ஷன். ஓஹோ செத்துட்டானா? நீ அவன் செத்துட்டான்டா. எவ்வளவு நேரம் கழிச்சு காப்பாத்து? கொன்னுட்டீங்களா? ஷாக் ரியாக்ஷன் கொடுத்தே கொன்னுட்டீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியல் ட்ரோல் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல சீரியஸா தான் எடுத்துருக்காங்களா? சீரியஸா தான் எடுத்துருக்கான். யாரு இது? ஓ இது பார்த்தோம்ல. வீராங்கனையா இருக்காங்க. பார்த்தேன். முதுகுல நேஷனல் லெவல்ல நடக்கிற ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்ல கலந்துக்க போறாங்க. யார் வீடியோ? தமிழ் இன்ஃபோ நினைக்கிறேன். பிளான் பண்றாங்க. रंग आज के কিছুতেই জিতবে না সেই চান্স নেই பையன் வேஷம் போட்டு வந்திருக்காரு. என்ன ஈஸியா கண்டே பிடிக்காத மாதிரி கொடு. நினைக்கிறாங்கன்னா
அவ நேஷனல் லெவல்ல போய் கலந்துக்க போறா, அதுல அவ ஜெயிச்சுட்டா பெரிய ஆள் ஆயிடுவா அப்படின்னா கிடையாது. அவ சாதாரணமா ஒரு ரசம் வச்சா கூட அது எப்படா ரசம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றதுதான் சீரியல் வில்லியோட கான்செப்ட். அதனால இதுக்கும் பெரிய காரணம் எதுவும் கிடையாது. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. வில்லி அவ எது செஞ்சாலும் இப்படிதான் பண்ணுவா. அதுதான் காரணமே. ஏடா இதெல்லாம் பண்ற? டேய் நான் வில்லன்டா. ও சீரியல் வில்லியா இருந்தாலே ஏதாவது ஒன்று பண்ணும்ல. ওই বাড়ির ঘরে ঘরে বোম রেখে দিয়েছি আমরা, এবার আপনি ঠিক করুন। ஹீரோயின் நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, உங்க வீட்ல பாம் வச்சிருக்கோம், முடிஞ்சா உன் ஃபேமிலி வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்றாங்க. ஓ அந்த சீன் வரலப்பா. রান রানা রান ফাস্ট டு சேவ் யுவர் ஃபேமிலி। ஹீரோயின் பதறி அடிச்சு போய் வீட்ல போய் பார்த்தா அங்க பாமும் இல்ல ஒண்ணும் இல்ல. பாம் பாம்னு சொல்றது பயந்து போய் வந்திருக்கியா? இது வெடிக்கிற பாம் இல்ல, ரெண்டு பாம். உடனே ஹீரோயின் மறுபடியும் பதறி அடிச்சுட்டு சாம்பியன்ஷிப் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. போற வழியில வில்லனுங்க ஹீரோயினை பிளாக் பண்ணிட்டாங்க. சுத்த போறீங்களா? ஆமா. இந்த அளவுக்கு செட்டப்னா பண்ணிச்சிருக்காங்க. பெரிய வில்லியா இருக்குமோ? அவங்களும் எடுக்கிறாரு. ஓடு. இங்கே ஒரு பிராக்டிஸ் நடந்துட்டு இருக்கு. இங்கே அம்பு எல்லாம் விட்டுட்டீங்களா? யாரா இது மியூசிக் ஏன்டா இப்படி போட்டு தொலைகிறேன்? அப்படியே சாவ மாட்டாங்க. வாழைப்பழத்துல ஊதுபத்தி குத்துற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. வந்துட்டா 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 வந்துட்டா. எத்தனை அம்ப நீங்க முதல குத்துறாலும் வருவாடா. মাই গড, ওকে এইভাবে কে তীর মারলো? இத்தனை அம்ப முதுகுல வச்சுட்டு எப்பறா வருவா? தலை ஃபேன். ரெண்டு அம்பே விடுவா. என்ன நிறைய பேர் முதுகுல குத்தி இருக்கானுங்க, பழகிடுச்சு. போயிட்டே எத்தனை அம்ப நீங்க முதுகுல குத்துறாலும் திரும்பி வருவாடா. தியேட்டர்ல உட்கார்ந்து பார்க்க வேண்டிய சீன் அதனா. இந்த அம்பு விட்டதுல ஒன்னு நோட் பண்ணீங்களா? ஏன்? நோட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் காமிக்கிறேன். சரி. என்னது? அம்பு போய் யாரோ கையால குத்துறாங்க. ஓ நிழல் தெரியுது. இவ்வளவு செட்டு போட்டவங்களுக்கு அத மார்க்கிறதுக்கு ஒரு லைட் போட இது தெரியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நிழல்ல அப்படியே கையால குத்துறது தெரியுது. ஓஹோ. லட்சணம் அந்த மாதிரி. இங்கதான் அவனுக்கு ஃபெயில் ஆயிட்டானுங்க. என்னடா எங்களை பாக்குறீங்களா? ఏం చేస్తున్నారు? பிளாஸ்லி பாஸ்லிவா. నాట్యం ఆపండి. இந்த பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் நடந்து வருவாங்கல்ல, சட்டினா தலையில வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஹீரோயின் நடந்து வந்து சாமிக்கு பூஜை பண்ண போறாங்க. ஓஹோ. நீங்களே போய் பாருங்க. அதுக்கு இடையில வில்லனுங்க என்னென்ன தடங்கல்கள் பண்றாங்க. ஆஹா. ఏం చేస్తున్నారు? ఆపండి, నాట్యం ఆపండి. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நொறுக்கி போடுறானுங்க. அதுலயும் ஹீரோயின் வந்து நடந்து வந்துடுறாங்க. அது பண்ணா செய்வாங்க. பேக் பாடிட்டே போறாங்க. கிளாஸ் உடைக்கிறவங்கன்னா ஹீரோ அடிக்கிறாரு. என்னடா பண்ற? அடுத்து ஆணைய தூக்கி போடுறானுங்க. இது எங்க கத்துக்கணும்? அங்க வருவாங்க. ஏய் இதெல்லாம் குத்தாதடா. பக்கமால எடுத்து அந்த இடத்துல கூட்டி விட்டு கூட நடக்கலாம். ஆனா அது பண்ண மாட்டானுங்க. அதுலயே தான் நீங்க நடக்கணும். பாத்து வருவோம். பாடுறாங்க. நாங்க என்ன வேணாலும் அதுதான் நீங்க நடக்கணும். விளையாடுறாங்க ஜாலியா விளையாடுறாங்களா? எல்லாரையும் ஹீரோ அடிக்கிறாரு அவருக்கு. தீ குடிச்சிச்சு. அடுத்து தீ. நெருப்புலயும் நடக்கணுமா? கிளாஸ்லயும் நடந்துட்டாங்க, ஆணிலையும் நடந்துட்டாங்க. இப்ப இந்த நெருப்புல எப்படி நடக்க போறாங்கன்னு தெரியல. தாண்டிடுவாங்க. டவக். ஓ அந்த ஏணி வச்சிட்டார்ல. ஹீரோ மூஞ்சி தீஞ்சிராது. மூஞ்சி இல்ல, வேற இடம் எரிஞ்சிரும். நெருப்புல இதுவும் பாகுபலிதான். பாகுபலி படத்துல அனுஷ்கா நடந்து போனதுக்கு மாறுவார்ல, அந்த சீனை தான் படிக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு வாட்டி தூக்கிட்டு போறியா நீ? அல்பாய்ஸ்ல போறதுக்கு எரியுதுடா. என் வயிறு எரியுதுடா. இவ்வளவு எதுக்காக பண்றாங்கன்னா புருஷனோட ஆயில் கெட்டியா இருக்குங்கிறதுக்காக.
ஓஹோ. அந்த புருஷனே தீல போட்டு போய் சேர்ந்துருவான் போல. நீங்க ததிர்த்தி விட்டாலே Okay, ஆஹா. ஒண்ணுமே ஆகலையா? எரிஞ்சது ஒண்ணுமே இல்ல அவன்கிட்ட. இந்த கரியாவது இருக்கும்ல, எரிஞ்சு போனது ஏதாவது எதுவுமே இல்லடா. ஏதோ பல கிலோமீட்டர் வந்த மாதிரி சீன் போடுறாங்க. அங்க இருந்து இங்க குடுகுடுன்னு ஓடி வந்திருக்கலாம் அவன் போறதுக்குள்ள. தலைய விட்டு போனா இது நான் இது லப்பர் பந்து. ஓ எடுத்து கண்டுபிடிச்சு ஏன் அவ்வளவு கேவலமா அடிக்கிறான், அதை பார்த்தாலே தெரியல. சரி ஏன்டா அப்படி உசுரா வாங்குறீங்க? அப்படியே பண்றாங்க. போன வருஷம் அந்த படத்துலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா அது லப்பர் பந்து தான். அந்த படத்தை நீ பார்த்தீங்களா? ஹிந்திக்காரன் கூட பரவாயில்ல, அவன் ஏதோ புதுசு புதுசா ஏதோ பண்றாங்க. ஒரு படத்து கூட பாடு. பிடிச்ச படம், ரொம்ப பிடிச்ச சீனு, அதெல்லாம் தேர்ந்தெடுத்து நாசம் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன், உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்தையே நான் வெறுத்துருவேனடா. அந்த படம் பார்க்கவே தோணாதேடா. அந்த படத்தையே மொத்தமா எடுத்துட்டாங்களா? அதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து எடுப்பாங்க. ஏய் என்ன ஜீ தமிழா? பேசாம என்ன இந்த சேனல்ல உட்கார்றதுக்கு அப்படியா? அது அப்படிதான் chair இருக்கும்ல, தெரியல எனக்கு. சேர்ல உட்கார்ந்துடலாம் போல. கூலி வரியா? கூலி வேறையா? அந்த சேர் வச்சியா? சீரியலா வச்சிருக்காங்க. யாரா வந்தீங்க? இந்த ஸ்விட்ச் இருக்குல்ல, ஸ்விட்ச் அது இப்படி தள்ளன்னு வையேன், கரண்ட் கம்பியில அடிபட்ட காக்கா மாதிரி கருத்து பொசுங்கி போச்சு. அதையும் விட்டுக்கலையடா. இல்ல, இவருக்கு பதில் இவருங்கறத சின்னதா ஒரு ஃப்ரேம்ல ஒரு கார்டு Okay, காமிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா. ஆனா அதுனா ஓல்ட் ட்ரெண்ட். நாங்க புதுசா ட்ரை பண்றோம்னு ஒன்னு பண்ணிருக்காங்க. ஆமா சார், கேள்விப்பட்டேன். இவனோட முகமா, இவரோட முகத்தை மாத்துறேன். இதுக்கு முன்னாடி அந்த கேரக்டர்ல பொன்வானம் தான் இருந்தாரு. அவர் அந்த சீரியல் விட்டு போயிட்டாரு. அவர் ஓஹோ. போயிட்டாருன்னா அதுக்கு இவர் வேற சொல்லி ஒருத்தரை இப்படி போட்டுட்டோம் மாத்திடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போயிடலாம்ல. சரி. இவரோட முகமா, இவரோட முகத்தை மாத்துறேன். அத பண்ணாம அவருக்கு பதில் இவருங்கிறத காமிக்கிறதுக்காக ஃபேஸ்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு கான்செப்ட் ஒன்னு பண்ணிருக்கானுங்க. சைடா வாய்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு சர்ஜரி இருக்கான். அத பண்ணிட்டா வாய்ஸ் மாறிடுமா? ஆனா குரல் மட்டும் மாறாது. அதுக்கு வேணும்னா நம்ம அப்புறமா வேற ஒரு ஆபரேஷன் பண்ணலாம். ஏய் ஏன்டா நீ ஊர்ல இருக்கிற முள்ள மாதிரி சேர்ந்து என்னதானே வரீங்க? இந்த மாதிரினா கேவலமான கான்செப்ட் தான் கிரியேட் பண்ணி எங்களை கொல்றதுக்கு பேசாம நீங்க அந்த கேரக்டரை கொண்டு வந்துக்கலாம்டா. அப்படி ஒரு கேரக்டர் எல்லாம் பண்ணிருக்கலாமே. பிளாஸ்டிக் சர்ஜரி வரைக்கும் பண்ணி இப்ப எங்களை கொண்டு வந்துருக்கானுங்க. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஆமா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எங்க காண வருது தெரியல, ஏதோ ரிவ்யூ போட்டிருந்தா, லீட் ரிவ்யூவா, ஏதோ ப்ராப்ளம்லாம் தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. இது என்ன இதனால நான் ஓப்பனா கூட பண்ணல. ஏதோ ஒரு வீடியோ வந்திருக்குன்னு பார்த்தா ஆமா. அதுக்குள்ள காணா போயிட்டு இவருக்கு ஒரு காப்பிரைட்டா தெரியல என்னன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு இந்த சீரியல்லாம். அதாவது நார்த் கூட பரவாயில்ல, அவங்க ஏதோ புதுசா பண்றான்னு ஏதோ பண்றாங்க தவிர ஓகே தான். இவங்க அநியாயத்துக்கு படத்தை அப்படியே காப்பி அடிச்சு அந்த சீனை வச்சு உசுரா வாங்குறாங்க. அது பார்த்தாலே தெரியுது அவன் அப்படியே நடிக்கிறான். அந்த தீல வச்சு அவரு முன்னாடி சாஞ்சுக்கிட்டு அந்த தீ எரியறது. அந்த விவேக் படத்துல வர அந்த சிங்கத்தை தீயில போட்டு தீச்சு போட்டாங்க. அந்த மாதிரிதான். அதுல ஏதாவது ஒரு காயம் இல்ல ஏதாவது வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன காயம் பண்ணும்? ஒண்ணுமே இல்ல. கூலி படம் இங்கேயே அடி அடி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கும் அந்த சேரையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இவங்க எதாவது சொல்றல, ஏதாவது ஒரு படம் வந்துடக்கூடாது, அது அப்படியே காப்பி அடிப்போம். ஜெயிலர் வந்துச்சு, அந்த ஒரு சின்ன பையனை கழுத்த இருக்கிற மாதிரி அந்த ஆட்டோல வந்து வெட்டுவாங்களே, அதே ஒரு சீன் எடுத்து ஒருத்தவங்க பண்ணி வச்சிருவாங்க சீரியல்ல. இப்ப ஏதாவது ஒரு படம் வந்துச்சுன்னா அது ஏதாவது ட்ரெண்ட் ஆச்சுன்னா அதே தூக்கி உள்ள சொருகிறாங்க. வந்து ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்காங்க சீரியலும். இப்ப எல்லாரும் வந்து இந்த மூவி சீரியல் அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் இப்போ அரசியல் பக்கம் வந்துட்டாங்க. நம்மளாம் கூட அங்க அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்து அவங்க தாவறது அரசியலுக்காக தான் இருக்கும். அதெல்லாம் இல்ல, அதையும் கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. நான் சொல்றேன், திரும்பி ஏதாவது படத்தை காப்பி தான் எடுப்பாங்க. அரசியல் போனாங்கன்னா அடி பொழப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் போக மாட்டாங்க அப்படிங்கிற. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்